அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த மாத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் பார்த்த முதல் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரம் தேவ சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து போய் என்னை குணமாக்கும், என்னை சுகமாக்கும், என்னுடைய பலவீனங்களை மாற்றும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். நல்லதுதான். ஆனால் பல நேரங்களிலே அதற்கான பதில் கிடைப்பதில்லை, அதற்கான சுகம் வருவதில்லை, அதற்கான விடுதலை கிடைப்பதில்லை. ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு போய் நம்முடைய காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய காரியங்களுக்காய் அவரிடத்திற்கு நாம் கடந்து செல்லும் போது, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதலாவது முக்கியமான காரியம் விசுவாசம். இன்றைக்கு பல நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கடந்து சென்றால் அவர் நமக்கு விடுதலையை கொடுப்பாரா? இந்த நோய்களை அவரால் நீக்க கூடுமா என்ற கேள்விக்குறியோடு நாம் அவரிடத்தில் கடந்து செல்வோம் என்றால் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள் இருந்தால் மாத்திரமே அதிலே ஒரு ஜெயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென்.